ஒரு கிளைண்ட்டு அவங்களோட வீட்டு ரூஃபில், வீட்டோட இன்னர் வால்ஸில், ஹாலோட சீலிங்கில் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே லீக்கேஜாக இருக்குது, என்னன்னு வந்து பாருங்கள் அப்படின்னு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. நாம் போய் பார்த்தப்ப டாய்லெட்டில் ஸ்பேசர் விடாமல் சரியாக கிரவுட்டிங் பண்ணாதான் இதுக்கான ரீசன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணோம். எந்த ஒரு ஃப்ளோர் டைல் லே பண்ணாலும் சரி, ஸ்பேசர் விடாமல் பண்ணும்போது சரியாக அதில் போயிட்டு கிரவுட்டிங் வந்து பேக் ஆகாது. அதனால் அது வழியாக தண்ணி வந்து உள்ளே வந்து லீக்கேஜ் கண்டிப்பாக ஆகும். ஸோ வந்து எப்போ வந்து ஃப்ளோர் டைல் லே பண்ணாலும் ஸ்பேசர் விட்டு லே பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்பேசர் விடாததுனால நம்ம ஹேண்ட் கிரைண்டரை வச்சு இந்த லைன் எல்லாம் வந்து ஸ்பேஸை வந்து அதிகப்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறமே இந்த டஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமே இப்போ இதில் வந்து நம்ம எபாக்சி கிரவுட் தான் பண்ண போகிறோம். இதில் இந்த ரெசினியும் ஹார்ட்னரையும் நல்லா கலக்கிட்டு அது கூட தேவையான அளவு ஃபில்லர் பவுடரை ஆட் பண்ணிக்கணும். தென் மிக்சிங் பண்ணிட்டு நல்லா பேக்கிங் பண்ணிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லீக்கேஜ் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. லீக்கேஜ் சுத்தமாக ஆகலை.